வணக்கம். ஐடி செக்டார் ஜனவரி 2026லேருந்து மார்ச் 2026 வரைக்குமான குவார்ட்டர்லி ரிசல்ட் இப்போ ஏப்ரல்லேருந்து ஒவ்வொரு கம்பெனிஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் என்னென்னா, எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க கைடன்ஸ் இல்லை. அதாவது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஒரு சில நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது. ஆனால் ஏன் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே தொடர்ந்து ஃபால் ஆச்சு? எக்ஸாம்பிள், HCL டெக்னாலஜிஸ் நியர்லி 9 to 10% ஃபால் ஆச்சு. டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பேக்ட். ஏடிஆர், அமெரிக்காவில் ட்ரேட் ஆகக்கூடிய இன்ஃபோசிஸ் ஏடிஆர் நியர்லி 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. L&T இன்ஃபோடெக் மைண்ட்ரி 3 to 5% இறங்கியிருக்கு. பர்சிஸ்டண்ட்டோட ரிசல்ட்டு எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தோம், பட் நியர்லி 3 to 4% இறங்கி தான் க்ளோஸ் ஆச்சு. இந்த மாதிரி கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்டு, அதுக்கான ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸோட ரியாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருந்தது. ஸோ ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தும் ஏன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆச்சு? கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடி ஸ்டாக்ஸு என்ன மாதிரி சிச்சுவேஷன் மாறும்? ஷார்ட் டேர்ம் மேபி நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் இப்போது என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்னோடய ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில் நடக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின ட்ரைனிங் செஷன். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் கலந்துக்கலாம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா. அதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. வர சனிக்கிழமை நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அடுத்த செஷன் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை அசட்டோ இல்லை இண்டஸ்ட்ரியோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல, சஜஸ்ட் பண்ணல. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு லேர்னிங் பர்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. டிஸ்க்ளைமர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது ரீசெண்டாக ரிசல்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா டிசிஎஸ்லேருந்து ரிசல்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் டிசிஎஸில் பெரிய ஃபாலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ஐடி கம்பெனிஸ் ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிஃப்டி 50ல் பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது. ஏன்னா பேங்கிங் செக்டார் இன்க்ரீஸ் ஆகாமல் நிஃப்டியால் சர்வைவ் ஆகவே முடியாது, ஏன்னா ஹெவி வெயிட்டேஜ். ஸோ அப்போ என்னென்னா இதில் நம்ம கவனிக்கக்கூடியது பேங்கிங் அண்ட் ஐடி வந்து அதிக வெயிட்டேஜ் நிஃப்டி 50ல் இருக்கிற ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ் அப்படின்னு கூட செக்டார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ ஐடி செக்டாரோட க்ரோத் கம்ப்ளீட்டாக நிஃப்டியோட க்ரோத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இதில் நம்ம பார்க்க முடியுது. ரீசெண்டாக HCL டெக்னாலஜிஸோட ரிசல்ட் ஃபால் ஆச்சு. ஸ்டாக் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து நியர்லி 10% இறங்கிச்சு. ரிசல்ட் நல்லா இருந்தது. ஆனால் நம்ம 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஐடி செக்டாரில். ஒன்று, ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இந்த 2 விஷயந்தான் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு விஷயந்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, இம்மிடியேட்டாக இப்போவே இதுக்கான ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த குவார்ட்டரில் ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷனால் பெரிய பாதிப்பு கண்டிப்பாக இல்லை. ஆனால் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடுன்றதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும். எக்ஸாம்பிள் வந்து ஐடி செக்டாரோட வளர்ச்சி 2000 ஸ்டார்ட் ஆகும்போது பெரிய அளவுக்கு ஐடி செக்டார் வந்து பூம் ஆகலை. பட் ஆனால் அதோட எதிர்பார்ப்பு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டேஜில் இந்த செக்டார் மூவ் ஆனது 2000 கிராஷ் ஆனதுக்கும் ஒரு காரணமாக நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னா இது ஒரு லாங் ஜர்னி. ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இல்லை. இது ஒரு லாங் ஜர்னி. மேபி இது 3 years, 2 to 3 years எடுத்துக்கலாம், இல்லை 5 years எடுத்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஆனால் இந்த ஏஐ அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஐடியோட ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் லெவல். ஸோ அப்போ என்னென்னா ஐடி செக்டார் இப்போ ஒரு டெம்பரவரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2வது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இதனால என்ன பாதிப்பு? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஐடி கம்பெனிஸ்க்கான ப்ராஜெக்ட் எங்கேருந்து வருது? அதர் குளோபல் கம்பெனிஸ், லார்ஜ் கம்பெனிஸு, குளோபலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸு 500 crore 1000 crore இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு.
முக்கியமாக இதில் ரொம்ப எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஐடி செக்டாரோட ரொம்ப மேஜர் ரெவன்யூ ஃபாரின் கம்பெனிஸ்லேருந்து வருது. லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப மேஜராக நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது. ஸோ அப்போ என்னென்னா இந்த குளோபலாக வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸு இப்போதைக்கு கிளைண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ அப்போ என்னென்னா ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எடுத்திருக்கு இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி சிச்சுவேஷனில். ரெண்டாவது ஏஐ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் இதில் மூணாவது ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது. இது நம்ம யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ருப்பியோட ஃபால் வந்து ஐடி செக்டாருக்கு ஒரு பெரிய அளவுக்கு க்ரோத் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் இதில் டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ருப்பி ஃபாலில் ஒரு மேஜர் பெனிஃபிஷியராக இருக்கும்னு எதிர்பார்த்தது. பட் அது குவார்ட்டர்லி நம்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ முதல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்னென்ன இம்பேக்ட், நியர்லி 65,000 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ டிசிஎஸ் 13,500 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 26 to 28% ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் வரும்போது 46,000 கோடி ரூபாய்க்கு மேலே ரெவன்யூ 8,500 கோடி ரூபா நியர்லி ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. டிவிடன் 25 ரூபா, மார்ஜின் 21% நியர்லி கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஎல் டெக்னாலஜியோட மார்ஜின் 17% கிட்ட 4,488 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட், 34,000 கோடி ரூபா நியர்லி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி 11,200 கோடி ரூபாய்க்கு மேலே ரெவன்யூ, 1,387 கோடி ரூபா அளவுக்கு நியர்லி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மார்ஜின் 15%. இப்போ என்னென்னா இந்த மார்ஜின் இம்பேக்ட் ஒரு மேஜர் கீ ரோலாக இருக்குது. கைடன்ஸு இப்போ இந்த ஐடி செக்டார் ஏஐயோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இம்மிடியட்டாக இந்த குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்ற ஒரு கைடன்ஸ் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லையும் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. அந்த கைடன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. இது ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஆனால் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் கைடன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கை கொடுக்கல. எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ் 1% 4% வரைக்கும் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட குறைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிளைண்ட்ஸோட டீல் வந்து டிலே ஆகிறது ஒரு ரீசன். கிளைண்ட்ஸோட பட்ஜெட்டை குறைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி குளோபல் டாலர் வேல்யூ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிளைண்ட்ஸோட அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து குறைக்கிறது இந்த ப்ராஜெக்ட்ஸு டிலே ஆகிறதுக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ ட்ராப் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒவ்வொரு கம்பெனிஸும் கேன்சல் ஆகிட்டுருக்கு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இந்த ஏஐயோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஜாப் கட். ரீசெண்டாக இப்போது ஆரக்கல் ஒரு ஜாப் கட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸாக ஜாப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸை ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் நியூ எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறது ஒரு பக்கம் கண்டினியூ பண்ணாலும் பட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸில் வந்து ஜாப் கட் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஐடி செக்டரில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே நடந்துகிட்ருக்கிறத பார்க்குறோம். இப்போதைக்கு எக்ஸ்பேன்ஷன் மேன் பவர் வைஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். இருக்கிற எம்ப்ளாயீஸை தக்க வைக்கிறதுக்கும் அதில் குவாலிட்டியான பீப்புள்ஸை வந்து ரீட்டைன் பண்ணிவிட்டு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற இல்லை குறைவாக இருக்கிற எம்ப்ளாயீஸ் சைடில் வந்து மேபி டீக்ரேட் பண்ணுறதுக்கோ சேலரி குறைக்கிறதுக்கோ இல்லை ஜாப் கட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த 2026 பொறுத்த வரைக்கும். இதில் இன்னொரு மூணாவது காரணம் என்னென்னா மார்ஜின் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இதில் டிசிஎஸ் மார்ஜின் ஆல்ரெடி பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு மிக்சட் மார்ஜின் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இன்ஃபோசிஸ் இதில் எல்லாமே வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள் தான் வந்து இந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஏஐயோட இம்பேக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஐடி கம்பெனிஸுமே ஏஐயோட சைடில் வந்து ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜாப் லூஸ் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கிறதுனால இந்த 2026 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, டீல் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறாங்க, அதாவது ஆர்டர் ஃப்ளோ. ரெண்டாவது, ஹெட் கவுண்ட்டை எந்தெந்த கம்பெனிஸ் குறைக்கிறாங்க. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயீஸை குறைக்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி எம்ப்ளாயீஸை குறைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டில் குறையும் போது ரெவன்யூவில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எம்ப்ளாயீஸை குறைக்கக்கூடிய அந்த மேஜர் கம்பெனி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதோட இப்போதைக்கு ஐடி செக்டாரில் பெரிய அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் எம்ப்ளாயீஸாக குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரது தான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டார் இந்த 2026-27 கொஞ்சம் ஒரு வார்னிங் ஸ்டேஜில் தான் ரீட்டைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.